அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, அசைக்க முடியாத பேராஸ்தி யோகத்தினை கொடுக்க போகிறார் சனி பகவான். 2025ஆம் ஆண்டில் நடக்க போகின்ற சனி பயிற்சி பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் குறித்து நமது சேனலில் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பேச்சு கும்ப ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு போயிடுறாரு. சனி பகவான் இந்த நவ கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம்ங்க. ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். பொதுவாக சனி பகவான் இருக்கின்ற இடத்தினை விருத்தியும் பார்க்கின்ற இடத்தினை பாழும் படுத்தி விடுவார். இந்த வகையில் தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டை விட்டு விலகி 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு மீன ராசிக்கு. 4ஆம் வீடு அப்படின்றது கல்வி ஸ்தானம், சுகஸ்தானம், ஆஸ்தி ஸ்தானம். ஆஸ்தி என்ன? சொத்துங்க. இருக்கின்ற இடத்தினை விருத்தி செய்யக்கூடியவர் சனி பகவான். அப்போ படிப்பு. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலுமே படிக்கின்ற சூழல் உங்களுக்கு உருவாகுங்க. படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி, பாராட்டு, பட்டம், பரிசு இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க. அதே போல் வேலை தொழில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட வேலை தொழில் முன்னேற்றத்திற்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, சம்பள உயர்வுக்காக ஏதாவது ஒரு படிப்பினை படிப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், பெரியவர்கள் கூட ஒரு கலை, ஒரு வித்தை இவற்றை கற்றுக்கொண்டு பெருமை சேர்ப்பீங்க. அடுத்ததாக சொத்துக்கள் யோகம். கண்டிப்பாக அசையா சொத்துக்கள், நிலபுல, வீடு, மனைகள் இவற்றையெல்லாம் வாங்கி குவிப்பீங்க. அதுக்குரிய வேலையை ஆரம்பிப்பீங்க. கஷ்டப்பட்டாவது கடன் பட்டாவது காரியத்தை சாதிப்பீங்கங்க. சொந்த வீடு, மனை இதெல்லாம் அமைந்தே தீரும். சொத்துக்கள் பிரச்சனை தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பங்கு கிடைக்கும். மேலும் இந்த 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம்னு சொன்னேன். அப்போ உடல் ரீதியாக, குறிப்பாக காது, மூக்கு, தொண்டை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும். உடல் ரீதியாக சைனஸ் ப்ராப்ளம், சுவாச கோளாறு இப்படி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த நோய் தாக்கம் படிப்படியாக குறைந்து அது இல்லாமலேயே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை பலன்கள். சனி பகவானுக்கு 3, 7, 10 என்ற பார்வை பலன் உண்டுங்க. 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்குறாரு சனி பகவான். அது தனுசு ராசிக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடுங்கிறது எதிரி கடன் நோயை குறிக்கக்கூடியதுங்க. அப்போ நிச்சயமாக கடன் அழியும், நோய் தீரும், எதிரிகள் வீழ்ந்து போவாங்க. 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய தனுசு ராசிக்கு அது 10ஆம் வீடு. அப்போ தொழில் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. தொழிலில் நஷ்டம் பெரிய அளவில் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடமை முடியுங்க. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இவற்றையெல்லாம் செய்து முடிப்பீங்க. அடுத்ததாக 10ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களை தாங்க பார்க்குறாரு, தனுசு ராசியை பார்க்குறாரு. அப்போ புதிய பொறுப்புகள், கடமை, வேலைப்பளு, பணிச்சுமை, உறவுகள் ரீதியாக தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், உறவுகள் உங்கள் மீது தேவையில்லாத பழிபாவத்தை சுமத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்க. இது உறவுகள்கிட்ட மட்டுமல்ல, வேலை பார்க்கும் இடத்துல கூட நடக்குங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் மீது ஏற்பட்ட போட்டி, பொறாமை, உங்கள் வளர்ச்சி மீது ஏற்பட்ட பொறாமை. அப்போ அதில் நீங்கள் விழிப்போட கவனத்தோடு இருந்துக்கணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய தன்மான பிரச்சனை, பழிபாவம் இவற்றிலிருந்து அப்போ நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. சனி பகவான் தாக்குதலிருந்து தப்பிக்க சனி பகவானுடைய வழிபாடு செய்யணுங்க. அமாவாசை, சனிக்கிழமை இந்த நாட்களில் எள் கலந்த சாதத்தை காக்கைகளுக்கு உணவாக வைங்க. பல நல்ல காரியம் நடக்கும். அதுபோல் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை உணவாக வழங்குங்க. பலவித நற்காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக முடியுங்க. இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும்
ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.